வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல் வீடியோ ஆட் கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த பவர்ஃபுல் வீடியோ ஆடை நாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, அது வித்தின் 5 மினிட்ஸ்லேயே க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற போகிற டெக்னாலஜி க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்ஸ் தான். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை எப்படி நான் ஆடாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்க்கறது முன்னாடி நான் இந்த க்ரியேட் பண்ண ஆடோட அவுட்புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அப்போ அந்த பவர்ஃபுல் ஆடை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது ப்ராப்ளம், சொல்யூஷன், சிடிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சொல்லணும், அதுக்கு என்ன நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்றதை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர், அதாவது அந்த ஆடை பார்க்குற ஆடியன்ஸ் என்ன பண்ணணுன்றதை சிடிஏன்னு சொல்லுவாங்க, கால் டு ஆக்ஷன். இது 3 ஒரு ஆடில் இருந்தால் அது கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லான ஆடாக கன்சிடர் பண்ணும். இந்த ஆடை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணலான்றதை டேரெக்டாக செஷனுக்குள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வேணுன்றவங்க உங்களோட இமெயில் ஐடியை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை நான் உங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கிறேன். வாங்க செஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். நீங்கள் இப்போ டேரெக்டாக போய்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, ப்ராப்ளம், ஸ்டேட்மெண்ட், சொல்யூஷன், சிடிஏ, இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு 3 ப்ராம்ப்ட், 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒரு இமேஜஸ் கொடுங்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது 3 இமேஜஸ் கொடுங்க. ப்ராப்ளம்க்கு ஒரு இமேஜ், சொல்யூஷனுக்கு ஒரு இமேஜ், அதே போல் சிடிஏக்கு ஒரு இமேஜ். இது மாதிரி 5 வேரியேஷன்ஸ் கொடுங்கன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்துட்டு எந்த வேரியேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துங்க. எந்த ஸ்டோரி லைன் மாதிரி ஒன்று கொடுக்கும். இப்போ இந்த ஆட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய் நான் ஐடியோகிராமில் ஒரு டூலில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இமேஜஸ் எடுத்துக்க போகிறேன். நம்மளோட ஐடியா என்னென்னா இமேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராப்ளம்க்கு ஒரு இமேஜ், அப்புறம் சொல்யூஷனுக்கு ஒரு இமேஜ், அப்புறம் சிடிஏக்கு ஒரு இமேஜ். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 இமேஜஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் இமேஜை போய் கொடுத்துட்டு ஜென்ரேட்ன்ற இது கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு இமேஜ், அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் லீட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாமல் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இது க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதில் எந்த இமேஜஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கோ ஒரு 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே போல் போங்க, சொல்யூஷனுக்கு நம்மளுக்கு ஒரு 2 இமேஜஸ் தேவைப்படுது. அதே போல் நீங்கள் அந்த சொல்யூஷனுக்கான ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. இங்கே கொடுத்த உடனே இங்கே ஒரு 4 இமேஜ் க்ரியேட் ஆகும். இதில் சொல்யூஷன், நம்ம லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோன்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜ். இதில் ஒரு 2 இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சிடிஏக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க ப்ராம்ப்ட்டு. அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கால் டு ஆக்ஷன், நம்மளை காண்டாக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய வெப்சைட்டை ரீச் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சிடிஏ இமேஜ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த க்ரியேட் பண்ண இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு நான் என்னோடய ஃபில்மோரன்ற டூலை நான் யூஸ் பண்ணுறேன். அதே போல் அடோப் யூஸ் பண்ணுறவங்க அடோப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எடிட்டிங் டூல் எது வச்சுருக்கீங்களோ அந்த டூல் யூஸ் பண்ணி, கேன்வா கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த டூலை யூஸ் பண்ணி என்னோட க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் இருந்தால நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை டைம் லைனில் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராம்ப்டை கொடுத்துருந்தோம் இல்லையா, ப்ராப்ளம், சொல்யூஷன், சிடிஏ, அந்த இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபில்மோரா டூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இமேஜஸை அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டைம்லைனுக்கு கீழே எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். எடுத்து வந்திருந்த இமேஜஸை இப்போ பாருங்கள், அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இமேஜஸை ஒன்றா எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன செட்டிங் தான் நான் பண்ண போகிறேன். அந்த செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா இமேஜஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டைம்லைனில் இருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஏஐ டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில்
குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு அந்த க்ரீன் கலராக இருக்கிற அந்த இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து விசிபிள் ஆகிடும். பாருங்கள், அதை நான் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டூல்ஸ்லேயும் இந்த டைட்டில் அனிமேஷன் ஒன்று வரும், சினிமேட்டிக் அனிமேஷன் சொல்லிட்டு. அதை வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் முடிகிறப்பையும், அதாவது அந்த டக் டக்னு ஒரு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போதும். அப்படி தான் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் முடிஞ்சு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிறப்போ ஒரு டைட்டில் அனிமேஷனை ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து சினிமேட்டிக் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் சொன்னேன்னா அப்படி ப்ராப்ளத்தோடு உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் அனிமேஷன் நான் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரகிளிங் டு கெட் லீட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் காட்டுவேன். சொல்யூஷன் காட்டி முடிகிறப்போ அதை பற்றின ஒரு டைட்டில் அனிமேஷன், ஒரு டைட்டில் இன்ட்ரோடியூசிங் அவர் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபனல் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அதே போல் அடுத்தது அதே போல் வந்து டிசைன் டு கிரியேட் லீட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து என்னோடய சிடிஏ ஜாயின் ஆர் பார்ட்னர் வித் மை டிஜிட்டல் பிராண்ட்னு சொல்லிட்டு அது வந்த பிறகு நான் என்னோடய இதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது அது சினிமேட்டிக்கில் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். இந்த அவுட்புட் பார்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், அதாவது ரெண்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மொத்தமும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டை வச்சுட்டு. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய லோக்கல் ஃபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டவுன்லோட் பண்ண பிறகு அவுட்புட் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி முடித்ததும் இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் பிடிச்சதும் இப்போ பாருங்கள் இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் லொக்கேஷனில் போய்ட்டு அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி செஷனில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபுல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீட் பண்ணுறேன்.